அவர்கள் ஆன்மீகத்தை அரசியலில் கலந்திருக்காங்க. ஆன்மீகத்தின் பெயரால் தான் அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காங்க. ஆன்மீகம் என்ற பெயரில் நடந்த கலவரங்களால தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க. இதுதான் வரலாறு. நம்ம அவங்க அத வரலாற்ற வெளிப்படையா பார்க்கணும். இது இந்து தேசமா மாறணும்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சார்? நீங்களே கேள்வியும் கேட்குறீங்க, நீங்களும் பதில் சொல்றீங்க. இந்து தேசமா மாறணும்னு சொன்னா, அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தானே! இந்த நாடு இந்து தேசம் ஆவது போல இந்துக்களுக்கான ஆபத்து வேற எதுவுமே கிடையாது. பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகம் என்ன செய்வாங்க? சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் மதசார்புள்ள நாடுகளா இருக்கு. அது அவங்களுடைய நாடு, அந்த கட்டமைப்பு. அதுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? அந்த நாடு எப்படி வேணா இருந்துட்டு போகுது. அத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம நாட்ட பத்தி நம்ம கவலைப்படுவோம். இந்தியா என்கின்றது ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவுல, அகண்ட பாரதத்துல பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாகவும், இஸ்லாமியர்களாகவும் இருந்து ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்க. இஸ்லாமியர்களாக பிரிஞ்சு பாகிஸ்தான் போச்சு, அங்கிட்டு பங்களாதேஷ் போச்சு. மொழி வாரியாக பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியால இருக்கும்பொழுது, இங்கே இந்த மண் எங்க மண்ணு தான்னு இங்கேயே வாழ்ந்தது காரணத்தினால, இத ஒரு மதசார்பற்ற நாடாக அன்றைய அரசியலமைப்பு சட்டம் அறிவிச்சிருக்கு. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இல்ல. யார் கேட்டா? இந்துக்கள் கேட்டாங்களா? இல்ல ஆர்எஸ்எஸோட ஐடியா தானே. ஆர்எஸ்எஸோட ஐடியா அதுவா இருக்கலாங்க. தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லன்னு இப்ப நாங்க கேட்டா குடுத்துருவீங்களா? அது பிரிவினைவாதம் பேசுறீங்கல்ல. இப்ப நீங்க மட்டும் பேசுறது என்னது? அது தேச ஒற்றுமை. என் தேசத்துல நானும் தானங்க இருக்கேன். என்னைய சேர்ந்தா தானே ஒற்றுமை. நானும் தானே இருக்கேன். நீயா ஒரு நீ அப்ப நாங்க எதுக்கு கட்டுப்படுறோம்? அரசியலமைப்பு சட்டத்துக்கு தானே கட்டுப்படுறோம். நாங்க தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு விடுன்னு கேட்டா பிரிவினைவாதம். நீ இந்துக்களுக்குன்னு ஒரு நாடுன்னு கேட்டா அது தேச ஒற்றுமைன்ற. இப்ப தேச ஒற்றுமை இல்லாம இருக்கா அப்போ? சொல்லுங்க. அப்ப நீயே சொல்றியா ஒற்றுமை இல்லாம இருக்குன்னு? இல்ல அவங்க அந்த பிரச்சாரத்த தான் முன்னெடுக்குறாங்க. இந்துக்கள் வந்து மைனாரிட்டி ஆயிட்டே நீங்க வரோம். ஏங்க அவங்க அந்த பிரச்சாரத்த தாங்க முன்னெடுப்பாங்க. அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தாங்க ஆர்எஸ்எஸ். அதனுடைய அரசியல் பிரிவு தாங்க பாஜக. அவங்க அத தான் பேசுவாங்கங்க. நீங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க அதத்தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது தப்பு. அதுல அயோக்கியத்தனம் இருக்கு. அதுல வன்மம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்குல்ல. நம்ம அத எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே கடந்து போ முடியும்? நான் எத்தனை நாளுக்கு தான் அதிகாரத்தின் அச்சுறுத்தலுக்கு பயந்துகிட்டே வாய மூடி மௌனியா இருக்க முடியும்? என் மேல ஒரு வழக்கு போடுவீங்க. என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் நான் பயந்து அமைதியாவே இருந்துற முடியுமா? இல்ல நீங்க அப்ப நான் வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீங்களும் சில வழக்குகள்லாம் சந்திச்சீங்க. அதுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் இல்லையா? பின்ன எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? நேரடி தொடர்பு என்ன இருக்கு? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுருச்சா? நிரூபிக்க முடியுமா உங்கனால?